ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, மீடியா முழுசும் ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. இசைவாணியை பற்றின இதுதான். அவங்களுக்கு ஒரு சின்ன கண்டனம் தெரிவிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அவங்க சும்மா நோண்டிகிட்டு இருக்காங்க. இது நல்லது கிடையாது. வேறு யாரும் இந்த பாட்டை எழுதி கொடுத்துருந்தால் கூட இவங்க பாடும்போது அதில் உள்ள வரிகளை வச்சு யோசித்து இப்படிலாம் பிரச்சனை வருமா என்ன ஏதுன்னு பார்த்துருக்கணும். பார்க்காம இந்த பாட்டை படிச்சுட்டாங்க. இவங்க உள்ளே வராமே இவங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு கிடைக்குதுன்னா ஐயப்பன் லேசுப்பட்ட அல்லன்னு புரிஞ்சிக்கும் செய்வாங்க கண்டிப்பாக. இசைவாணி மேடம், நீங்கள் உள்ளேயே வரல, ஐயப்பன் கோயிலுக்கு உள்ளேயே வரல, வராமே உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்புனா நீங்கள் உள்ளே பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்ன்ட்டு. இசைவாணி ஒரு கிறிஸ்டியன்னு சொல்கிறாங்க. இந்து கிறிஸ்டியனுங்கிற அந்த பிரச்சனை வேண்டாம், யாருக்குமே அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கும் நிறைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லோரும் இருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட யாருமே இது வரைக்கும் சர்ச்சுக்கு வா மதம் மாற்றம் செய்யணும்னு எங்கிட்ட யாரும் பேசுனதே கிடையாது. அதனால் அவங்கள பற்றிலாம் நான் பேச விரும்பலை. ஆனால் அந்த இசைவாணி பிள்ளை கோயிலுக்குள்ளே போனால் என்ன தப்பாப்பான்னு பாட்டு படிச்சிருக்கல. முதல்ல ஐ எம் சாரின்னு ஏன் கேட்கணும்? கேட்காமையே உள்ளே ஐயப்பா உள்ளே வந்தால் என்ன தப்பாப்பா அப்படின்னு பாட்டை படிச்சிருக்கலாம். மன்னிப்பு முதல்ல கேட்காங்க. ஏன்னா ஏதாவது ஆயிருமோன்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டாச்சு மன்னிப்பு. அப்புறம் அவங்க பெரியாரின் பேத்தியப்பா அப்படின்னு பாட்டு படிக்காங்க. பெரியாரின் பேத்தி பெரியார் வழியில் போகிறவங்களுக்கு சாமியே கும்பிட மாட்டாங்க. கும்பிடாதவங்க எந்த கோயிலுக்குள்ளே போனோன்னு எதுக்கு ஆசைப்படுறாங்க? அப்போ சாமி மேலே பற்று வந்துட்டோம் புதுசாக. எதுக்காக கோயிலுக்குள்ளே வரணும்னு இவ்வளோ ஆசை உங்களுக்கு? அந்த மதத்தை இழிவுபடுத்தி உள்ளே போய் நம்ம அசிங்கப்படுத்திட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குலாம் இருக்குது. உள்ளே போனால் என்ன அப்படின்ட்டு. பெண்கள் அவங்க உள்ளே விடாதுன்னுட்டு எதுக்கு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? பீரியட் காலத்தில் நம்ம ஒரு வழிப்பயணம் போகிறோன்னா நம்மளுக்கு வயிறு வலி இருக்கும், எல்லா தொந்தரவுகளும் இருக்கும். அதை கூட முன்னோர்கள் யோசிச்சுருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு சர்ச்சுக்கு நம்ம போகிறோன்னா ஒரு 2 மணி நேரத்தில் வெளியே வந்துடுவீங்க. ஆனால் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போனோன்னா எவ்வளோ தூரம் போனோம் உங்களுக்கு தெரியுமா? அந்த கூட்டத்துக்குள்ளே போய் எங்கே போய் நீங்கள் பேடு மாற்றுவீங்க, எங்கே போய் இருப்பீங்க? கொஞ்சம் மாட்டம் அறிவு இருக்குமா இருக்காதா அவங்களுக்கெல்லாம்? அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்கிறதா நமக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த பீரியடோடு நம்ம நடந்து போனோன்னா நம்மளுக்கு உடம்பு பொம்பளை உண்மையான ஒரிஜினல் பொம்பளைக்கு உடம்பு எப்படி வலிக்குங்கிறது இசைவாணி அவங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படிலாம் பாட்டு படிச்சுக்கிட்டு உள்ளே போனால் என்ன தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொம்பளைங்க வயசானவங்க போகலாம், சின்ன பிள்ளைங்க வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த பீரியடு தொந்தரவை தான் அவங்க வச்சு யோசிச்சிருப்பாங்க. சும்மா தெரியாமல் பாட்டை படிச்சுட்டு இஷ்டத்துக்கு போகலான்னு நினச்சிட்டாங்க. நீங்கள் பாட்டு படித்து எப்படி மாட்டினீங்க பார்த்தீங்களா? ஐயப்பா அவங்க பாட்டிலையே இப்போ நீங்கள் நிறைய ரவுண்ட் அடி வாங்க வேண்டியிருக்கோம். இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு ரவுண்ட் அடி வாங்குவீங்க. வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். இதோட பாட்டோடு தப்பிச்சிட்டிங்க, நல்ல வேலை. உள்ளெல்லாம் போயிருந்தீங்கன்னா என்ன ஆயிருப்பீங்கன்னு தெரில. ஐயப்பா என்ன பண்ணியிருப்பாரோ, கடவுளுக்கு தான் இது. வேறு அப்புறம் நானும் நிறைய இதில் வேதம் இந்து அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. தலையிடக்கூடாது, நம்ம இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நம்மளுக்கும் நிறைய கிறிஸ்டின் சொந்தக்காரங்க முஸ்லீம் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கும் மனசு கஷ்டப்படும், அதனால் பேசக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு பழகின நண்பர்கள் அவ்வளோ ஒரு அற்புதமானவங்க. இப்போ இருக்கோம் நம்ம. இப்போ அவங்க அவங்க அம்மாவை நம்ம அம்மானி சொல்லி திடீர்னு உள்ளே போய் பூந்துவிட முடியுமா? நம்ம அம்மாவை அவங்க திடீர்னு அம்மானி கூப்பிடுவாங்களா? அம்மானி தோணுமா முதல்ல அவங்களுக்கு? அப்படி இருக்கச்சில எல்லாம் ஒன்று தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணுறதே எனக்கு உண்மையிலே சுத்தமாக பிடிக்கலை. நம்ம அம்மா நம்மளுக்கு எவ்வளோ பெருசோ அதேமாதிரி அவங்க அம்மா அவங்களுக்கு பெருசு. அதை யோசித்து பாட்டு படிக்கிறீங்களே யாராக இருந்தாலும் சரி, இந்த பாட்டை எழுதுனோடையும் பிடிச்சி கிளிக்கணும். பாட்டை எழுதி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு இருந்துட்டான். படித்த இசைவாணிக்கு இன்றைக்கி எவ்வளோ கேவலமான பேர். ஆனால் புரிஞ்சிருக்கும் இசைவாணிக்கு. இனிமேல் படிக்க நான் கொஞ்சம் யோசித்து தான் படிக்கும். எந்த பாட்டு படித்தாலும் புரிஞ்சு நடக்கும்னு நாங்கள் எல்லாருமே காமராஜர் வழியில் வந்தவங்க. காமராஜர் யாருக்காக போராடினார்னா, காமராஜர் ஏழைபாளையங்களுக்காக போராடி இது பண்ணார். என்றைக்கும் அவர் வசந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பார்த்தது கிடையாது. ஆனால் இவங்க இதில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுல்லாக அவங்களுக்காக மட்டும் போராடுறாங்களே தவிர அடுத்தவங்களே இழிவுபடுத்திகிட்டே தான் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் எல்லாம் சமம்னு சொல்கிறாங்களே, சமம்னு சொல்கிறவங்க நம்மளை சமமாக யாரும் நினைக்கிறதே கிடையாது. அவங்களுக்காக தான் பாடுபடுறாங்களே தவிர வேறு யாருக்காக அவங்க பாடுபடவே இல்லை. ஆனால் நம்மளோட முன்னோர்கள்லாம் என்ன பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க அதை செய்யவே செய்யலை. அவங்களுக்கு போராடுறாங்க. ஒரு படமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி
அவங்க பண்ணுறது எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு புரியல. அவங்க குறிக்கோளுக்கு ஐயப்பன் கோயில் போகிறது மட்டும் இல்லை, அவங்க வித்தியாசமாக அவங்க பேச்சு பாருங்கள், ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஒரு கறி சாப்பிட்றதுல கொண்டு அவங்க குறிக்கோள் மட்டும்தான் நினைப்பாங்களே தவிர இதை அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது அவங்க விருப்பம் நினச்சதே கிடையாது. இது சின்ன என்ன தப்பா அப்படி மட்டும்தான் பேசுவாங்களே தவிர இது எதுவுமே பேச மாட்டாங்க. இவங்கள ஒரு டைம் இப்படி விட்டுக்கிட்டே இருந்தால் எப்பவும் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்து இனிமேல் இந்த மாதிரி பேசாத அளவுக்கு பண்ணுங்க. நான் படிக்காதவ தான், எனக்கே இது கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. படித்தவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க, கொஞ்சமாட்டம் யோசிங்க. அவங்க இது அவங்களுக்கு பெருசு தான். யாரும் குறை சொல்லக்கூடாது. சமம்னு நினைக்கிறவங்க யாரையுமே குறை சொல்லக்கூடாது. நானாக இருந்தாலும் சரி, நானும் சமம், நீங்களாம் சமம் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு ஒப்புதலுக்கு சும்மா சொல்லக்கூடாது. சமமாக இருக்கணும். நாளைக்கு நம்ம பேசினா அவங்க மனசு எவ்வளோ வலிக்கும் அதெல்லாம் யோசித்து பேசணும். யாருமே அப்படி பேசுறது கிடையாது. அதுவும் அவங்க மெயினாக இந்த மாதிரி பேசுகிறவங்க அவங்க பாட்டு பேசுவாங்க. அவங்க சொல்கிறது மட்டும் கரெக்டு. அடுத்தவங்க இப்போ அவங்களுக்கு சாமி இல்லைன்னு சொல்கிறாங்க. சாமி இல்லைங்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது. அது உங்கள் நம்பிக்கை. அப்போ அதேமாதிரி இவங்களுக்கும் இருக்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ அவங்க நம்பிக்கையை நமக்கு எடுக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்காங்க? கோயிலில் வந்து ஐயப்பாவை பார்த்தா இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? முதல்ல உள்ளே வந்துட்டாங்க, உள்ளே விட்டாச்சு, என்ன கிடைக்க போகுது இவங்களுக்குலாம்? சும்மா ஏதோ ஐயப்பாவை பார்த்து கும்பிட்டு குலைஞ்சிடுற மாதிரி தான். இதேமாரி என்ன இன்னொரு டைம் பாட்டு படிக்கக்கூடாது. மக்களே முக்கியமாக நிறைய பேர் இப்போ ஆதரவு கொடுக்காங்க. ஜாதி மத பேதம் இல்லாமல் நிறைய பேர் ஆதரவு கொடுக்காங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒழுங்காக இருக்கணும் இந்த இசைவாணி. கண்டிப்பாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக இதான் என்னோட இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு இது போடணும்னு எனக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளும் வீட்டுக்குள்ளே இருக்கணுன்னே லேசாக நினச்சிக்கிறாங்க. அவங்கள வெளியே சுதந்திரமாக அனுப்பிவிட்ருக்காங்க. நான் அவங்களுக்கு இவ்வளோ சுதந்திரம் கிடச்சிருக்கு இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு தான். மற்றவங்களுக்குலாம் சுதந்திரமே கிடைக்க மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே அமைதியாக இருக்கவங்களுக்கு சுதந்திரம் என்றைக்கும் கிடைக்காது. இந்த மாதிரி வித்தியாசமாக பேசுகிறவங்களுக்கு நிறைய சுதந்திரம் கொடுக்காங்க, எல்லாம் கொடுக்காங்க. நம்மளுக்கு தான் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இசைவாணி இதுக்கு பிறகு இப்படி பண்ணவே கூடாது. இசைவாணி மட்டும் இல்லை, யாருமே பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த இது பெருசாக ஆகும். கண்டிப்பாக ஐயப்பா இப்போவே உங்களுக்கு சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதிலே பயந்து இன்னும் கோயிலுக்கு வரணுங்கிற வார்த்தை நம்ம வாயில் வராது. ஏன்னா ஐயப்பா அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். கண்டிப்பாக வராது.